அடுத்து நம்ம பார்க்க போறது கொள்ளை கேரளாவில் என்கவுண்டர் தமிழகத்தில் அதிர்வைக்கும் பின்னணி நடந்தது என்ன அப்படிங்கிறது பத்தி தான். அதாவது கேரள மாநிலம் திருச்சூர்ல 3 இடங்கள்ல ஏடிஎம் கொள்ளை நடக்கிறது. அந்த ஏடிஎம் கொள்ளையில 68 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்படுது. அப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணம் கண்டெய்னர் லாரி மூலமாக அந்த கொள்ளையர்கள் தப்பி சென்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தீயாக கேரளாவில் பரவுது. அப்படி தப்பி செல்லக்கூடிய அந்த கொள்ளையர்கள் பாலக்காடு வழியாகவும் கோவை மாவட்டம் வழியாக கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கேரள போலீசார் அலர்ட் பண்றாங்க. இது அப்படி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. கண்டெய்னர் லாரி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும், போலீசார் மடக்கி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கப்பட்ட கண்டெய்னர் லாரில தான் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம் கொள்ளையர்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது நேற்றைய தினம் ஏடிஎம் இயந்திரத்துல வடமாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் சில நபர்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில தப்பி செல்றதா நாமக்கல் மாவட்ட போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு. உடனே நாமக்கல் மாவட்டம் வெப்படை பக்கத்துல ஒரு கண்டெய்னர் லாரி ரொம்ப வேகமா தாறுமாறா ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய வாகனம் இடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை ஃபாலோ பண்றாங்க. 1 மணி நேரமா இந்த சம்பவமானது நடக்குது. அப்போ அந்த கண்டெய்னர் லாரியை ஃபாலோ பண்ணி மடக்கி பிடிக்கும் போது அதுல உள்ள இருந்து ஒரு 2 பேர் இறங்குறாங்க. இறங்கின உடனேயே அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய போலீசாரை தாக்க முற்படுறாங்க. அதுல போலீசாருக்கு காயம் ஏற்படுது. உடனே சுதாரித்து கொண்ட போலீசார் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அதுல ஒரு நபர் இறந்து போறாரு, இன்னொருத்தருக்கு காயம் ஏற்படுது. அப்போ உடனே அந்த லாரியில என்ன இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்றாங்க. அந்த லாரிக்குள்ள ஒரு சொகுசு கார் இருந்திருக்கு. அந்த காருக்குள்ள ஆயுதங்கள் மற்றும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அப்போ சேலம் சரக டிஐஜி உமா விசாரணை நடத்துறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து வெப்படை காவல் நிலையத்துல சேலம் சரக டிஐஜி உமா விசாரணை பண்றாங்க. நாமக்கல் எஸ்பி உள்ளிட்டோரும் அந்த இடத்துக்கு வந்து தீவிரமாக விசாரணை பண்றாங்க. இப்போ ஒருத்தர் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டாரு, ஒருத்தருக்கு படுகாயம் ஏற்பட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அப்புறம் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அப்ப மீதம் மொத்தம் 7 பேர்ன்றாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 5 பேரை போலீசார் கைது பண்றாங்க. 7 பேருமே ஹரியானா மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த வடமாநில கொள்ளையர்கள் அப்படின்னு தெரிய வருது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி ஓசூரில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளையில இவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசாரெல்லாம் இது தொடர்பாக விசாரிச்சுட்டு வராங்க. 2021ஆம் ஆண்டு சென்னை வேளச்சேரியில அடுத்தடுத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் வடமாநில கொள்ளையர்கள் சுட்டுக் கொள்வது என்பது இப்போ நடந்திருக்கிறது. இது தொடர்பாக சேலம் சரக்கு டிஐஜி உமா பேசுறாங்க. அது தொடர்பாக விளக்கம் கொடுக்கும் போது கொள்ளையர்கள் 7 பேரும் ஹரியானா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கண்டெய்னர் நிக்காம போச்சு, அதனால எங்களுக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதை நாங்க மடக்கி சோதனை பண்ணோம். அப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டு இறந்தவருடைய பெயர் வந்து ஜமாலுன், அவருடைய வயது 37. அப்புறம் காயமடைந்தவுடைய பெயர் வந்து அஜர் அலி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கூகுள் மேப் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்கு அப்படிங்கறத அவங்க செக் பண்றாங்க. எந்தெந்த ஏடிஎம்க்கு நாம போறோம், எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்க்கு நாம போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்க, கண்டெய்னர் லாரி எடுக்கிறாங்க. கண்டெய்னர் லாரி எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. எந்த ஏடிஎம் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துக்கு அந்த கண்டெய்னர் லாரியோட கொள்ளையர்கள் போறாங்க. கண்டெய்னர் லாரி ஏடிஎம் இடையே கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் தூரத்துல லாரி நிறுத்துறாங்க. லாரியை நிறுத்திட்டு அங்கிருந்து கார் எடுக்கிறாங்க. கண்டெய்னர் லாரிக்குள்ள ஒரு கார் இருக்கு. அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த காருக்குள்ள கொள்ளையர்கள் வராங்க. வந்து கேஸ் கட்டர் மூலமாக ஏடிஎம் உடைச்சி அதில் இருக்கக்கூடிய ஏடிஎம் ஓடையோ அல்லது இருக்கக்கூடிய பணத்தையோ கொள்ளையடிச்சு கார்ல வச்சு கார் அப்படியே நேராக போயிட்டு கண்டெய்னர் லாரிக்குள்ள கார் ஏறிக்குது. அப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு கண்டெய்னர் லாரி அங்கிருந்து கிளம்புது. இப்படிதான் இவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது இருந்திருக்கு. தொடர்ச்சியாக இது நடந்திருக்கிறது. அதுல முக்கியமா எதுக்காக இவங்க எஸ்பிஐ ஏடிஎம் மட்டுமே குறி வைக்கிறாங்க, அது பர்டிகுலரா அந்த ஏடிஎம் மட்டும் குறிவைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தியும் போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. தொடர்ச்சியாக இவங்க இது வரைக்கும் கொள்ளையடித்த எல்லா ஏடிஎம்முமே எஸ்பிஐ ஏடிஎம் மட்டும்தான் இருக்கு. எதுக்காக அதை மட்டும் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி இந்த காலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்படிங்கிறது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுக்க அதிர்வெளி உண்டாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 போலீசார் அங்க குவிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவங்களை சேசிங் பண்ணி போயிருக்காங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருக்காங்க. இதுல முதற்கட்டமா எப்போ சந்தேகம் வருது அப்படின்னா, பல இடங்கள்ல அவங்க அந்த 2 வீலர் ரோடு ஓரமா இருக்கக்கூடிய வாகனங்களை இடிச்சிட்டு நிக்காம போயிட்டு இருக்காங்க.
ஏன்னா ஏற்கனவே கேரள போலீசார் எல்லா செக் போஸ்ட்லயும் அலர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரி கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி அலர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தமிழ்நாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, கோவை மாவட்ட வழியாக தமிழ்நாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அலர்ட் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் நாமக்கல் போலீசார் அங்கங்கே உஷார்படுத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு கண்டெய்னர் லாரி பைக்ல இடிச்சுட்டு நிக்காம போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில போலீசார் விரைந்து போறாங்க. அப்ப பொதுமக்களும் அதை என்னங்கிறத ஒரு பயத்தோட பார்த்திருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த லாரியை மடக்கி பிடிச்சு அதை விசாரணை பண்ண முற்படும் போதுதான் ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த கொள்ளையின் ஒருவன் போலீசாரை தாக்க முற்பட்டிருக்கான். அதுல ஒரு போலீசாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு தற்காப்புக்காக போலீசார் நடத்திய என்கவுண்டர்ல ஒரு கொள்ளையன் சுட்டுக் கொல்லப்பட்டார், ஒரு கொள்ளையன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவமா இருக்கு. இதன் பின்னணியில இன்னும் யாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த கைது செய்யப்பட்ட 5 பேர்கிட்ட விசாரணை நடத்தும் போது தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பவாரியா கொலை, தீரநதிகாரம் படம் நம்ம பார்த்திருப்போம். தீரநதிகாரம் படத்துல வரக்கூடிய கொள்ளை சம்பவம் போலயே இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. ஒருவேளை இவங்களை போலீசார் பிடிக்காம இருந்தாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டிலையும் ஏதாவது SBI ATM டார்கெட் பண்ணி கொள்ளையடிச்சுட்டு அவங்க ராஜஸ்தான் ஹரியானா தப்பி போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்கூட்டியே போலீசார் துரிதமாக செயல்பட்டு இந்த கொள்ளையர்களை மடக்கி பிடிச்சிருக்காங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வடமாநில கொள்ளையர்கள் கைவரிசை அப்படிங்கிறது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க அடங்குறதே கிடையாது. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு பல வருஷம் கேப் விட்டு திரும்பவும் நடத்துறாங்க அது மாதிரி கொள்ளை சம்பவத்தை. அப்பதான் போலீசாருக்கு சந்தேகம் வராது, போலீசாரும் தீவிரமா இதுல இறங்க மாட்டாங்க, கொஞ்சம் கேர்லெஸா விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சம்பவத்தை நடத்துறாங்க. அப்படிதான் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது வேளச்சேரியில, அப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ இந்த சம்பவம் நடந்தது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சியும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறை அந்த மீதம் 5 பேருக்கிட்ட விசாரணை தொடங்கியிருக்காங்க. அந்த விசாரணை மூலமாக தான் அது என்னென்ன சம்பவம், அவங்க எங்கெங்கெல்லாம் டார்கெட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பின்னணி யார் இருக்காங்க, அவங்க கொள்ளை சம்பவத்தை எப்படி அரங்கேற்றுறாங்க, என்னென்ன எப்படி பிளான் பண்றாங்க, அதுக்கு பிறகு அவங்க எங்க போறாங்க, அவங்களுடைய வீடு எங்க இருக்கு, அவங்க எந்த கும்பலை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு பல தகவல்கள் நமக்கு தெரிய வரும்.